ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரஜனும் கலையும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டிருக்கு. அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அடுத்து உள்ள பிரவீன்ராஜ் பார்த்தீங்கன்னா அது ட்ராமா இல்லை ட்ராமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆணித்தரமாக அடித்து பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி 3 டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஷனில் இருக்க போகுது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலில் கடைசி வாரத்துக்கான முந்தின வாரத்தில் இருக்கும். அவ்வளோதான், இன்னும் ஒரு 2 வாரம் தான். இந்த வாரம் போயிடுச்சு, அடுத்த வாரம் ஒரு வாரம் தான் பிக் பாஸ் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். பட் இதில் இந்த சாண்ட்ராவோடைய ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சது அப்படிங்கிறது முத நம்ம தான். ஓகேவா, அதுக்கடுத்து தான் மக்கள் அதை பார்க்க ஆரம்பித்தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மக்கள் எப்படி பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி சாண்ட்ராவுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடணுங்கிறது தான் மக்களுடைய குரலாக இருக்கிறது. ஆனால் சாண்ட்ரா பண்ணது 100% நியாயம் அப்படின்ற மாதிரி இப்போ அவருடைய புருஷனும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு துண்டு வீடியோ உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூ பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா நான் ட்ராமாவில் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இந்த அரோரா, விக்ரம் எல்லாருமே சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது எல்லாமே நடிப்பு அப்படிங்கிறத வெளியே இருக்கிற டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. சரியா, இதெல்லாம் சும்மா எங்கேயாவது புயல் காற்றுல அவுள் போய் தின்னுட்டு இருப்பான், எவனாவது அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி உடச்சி விட்டாங்க. ஸோ சாண்ட்ராவுடைய கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனிமேல் இந்த வாரம் வெளியே வர வேண்டியதான், பாக்கி முடிஞ்சு போச்சு, கேம் முடிஞ்சு போச்சு. இந்த வாரம் இல்லை, போன வாரம் வெளியே வந்துடணும். பார்வதி ஏதோ கமருதி வெளியே போனதுனால இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா, அதை இன்னைக்கு பிரவீன் சொல்கிறான், அவ்வளோ தூரம் காரில் அவ்வளோ ப்ரெஷர் ஏற்படுது இல்லை, அப்போ என்னடா எல்லாம் கேரக்டராக பொறுமையாக இருக்கீங்க, எழுச்சி வர வேண்டியதானே அப்படின்றாங்க. நான் யோசித்தேன், இதுக்கு மேலே எப்படி வருவாங்க. அவன் 9 ஓத்தா சொன்னான் விக்ரம். சபரி கேட்காத கெட்ட வார்த்தை கிடையாது, எல்லாருமே நல்லா திட்டி விட்டாங்கல்ல. ஆனால் சாண்ட்ரா ஒரு ஆள் கூட கேட்கல பார்த்தீங்களாங்க. அவள் யூஸ் பண்ண காமம் இதாக இருக்கட்டும், கேட்டால் காமம் தான் பண்ணாங்களாங்க. என்னடா அது அநியாயமாக இருக்குது. இதுதான் 18+ ஷோ தானடா, அது 18+ ஷோ அது காமதின்னு சொல்கிறதுக்கு. அதை கேட்குறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. சாண்ட்ராவுடைய ஒரு விஷயமும் அந்த ஒரு ட்ரிகரையும் கேட்குறதுக்கு ஒருத்தனுக்கு துப்பு கிடையாது. பாரதி கமருதீன் சொல்லிட்டு ஓட்டு அடிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ போட்டான். மக்கள் அதை நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆஹா இந்த அம்மா ரொம்ப ஆக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நியாயமாக பி ஃபேர் டு எவ்ரி ஒன் அப்படின்ற அந்த கான்செப்ட் இருந்துச்சு. நீங்கள் நம்புறீங்கன்னா 3 ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், பார்வதிக்கு, கமருதீனுக்கு, சாண்ட்ராக்கு. சரியா, ஏன்னா அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் நம்ம யோசிக்க முடியாது. வாங்கி விழுந்தா அது பண்ணானா எவ்வளோ சீசன் 17 சீசன் பிக் பாஸ் பார்த்துருக்காங்க. அவங்க சொல்லியே தரணும். கேட்டால் வெளியே அவருடைய புருஷன் பிரஜன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறாரு. அதாவது பயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திடீர்னு போய் காலில் விழுந்தால் கூட பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா, உள்ளே பிரவீன்ராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஏன் அதை ட்ராமான்னு சொல்கிறீங்க, யாருமே உங்களுடைய கேரக்டர் ஏன் வெளியே வரல, ஏண்டா அப்படி வெளியே தான் கேவலமாக பேசிகிட்டு இருந்தானுங்க. இப்போ என்ன சொல்கிறான், அடிச்சிருக்கணும் பார்வதி அப்படின்றான். அந்த நேரத்தில் நீங்கள் விட்டுருக்கக்கூடாது, ஏன்னா அங்கே நீங்கள் சைலண்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எவ்வளோ பிளட் பாயிலிங் இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இப்படின்றான். அப்போ என்ன இவனா அடிச்சிருப்பான்ற, அப்போ நீயும் வயலன்ஸ் பாரதி கமல் அடித்ததுக்கு ரெட் கார்டா, அப்போ நீ அடிச்சதுக்கு ரெட் கார்டா, அதுக்கு இதான் சொல்யூஷனா அப்படின்ற மாதிரி இந்த பிரவீன்ராஜ் என்னமோ கேம் பிளேயர் தான், அதில் இல்லைன்னு மாற்றுக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசும்போது நமக்கே யாரும் அவன் கோமாளியாக இருப்பான் போல, வடிகட்டின கோமாளியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் தெரியுது. அவ்வளோ தூரம் சொல்கிறான். அப்புறம் விக்ரம் சொல்கிறான், பாரு கமருதீன் அதுக்கு முன்னாடியே பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சேருவாங்க நான் எதிர்பார்க்கல, அதுக்கடுத்து அவங்களே சேர்ந்துக்கிட்டாங்க, அவங்க எதுக்கு அடிச்சுக்கிறாங்க எதுக்கு சேர்ந்தாங்கன்னு தெரில, அதுக்கடுத்து திருப்பி இந்த டாஸ்க் வந்தோடனே கொஞ்சம் ஹீட்டப் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் எல்லாருமே அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க புஷ் பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது கார் டாஸ்கில், அது எண்டூரன்ஸ் டாஸ்க்கோ இதுவோ ஒருத்தவங்களுடைய இதை காப்பாற்றிக்கிறதுக்கு பண்ணுறாங்க. ஆனால் எத்துனது தப்பு, அதுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் வார்த்தை பேசின சாண்ட்ராவுக்கு ஒரு எல்லோ கார்டு கூட ஏன் கொடுக்கல. ஆக்சுவலாக அஃபென்சிவ் 18+ ஷோ மாதிரி காமருதீன் 18+ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபஸ் பண்ணாத ஒரு விஷயத்த எப்படி சாண்ட்ராவால் சொல்ல முடியும்? ஹூ கேவ் த ரைட்ஸ் டு எக்ஸ்போஸ் லைக் திஸ்? சொல்லுங்கள், அவள் பொண்ணுங்கிறது அப்போ தெரியலையா உனக்கு சாண்ட்ரா?
இப்போ உன் புருஷனை பற்றி உன் புருஷன் ஊர் மேயரான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ ஷோவில், அது எப்படி ஏற்றுப்ப? இவன் தான் மேயரான் மேயல 2வது விஷயம். அவன் ஊர் மேயரான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கே பண்ணுறது பண்ணலன்னா அப்போ அங்கே பண்ணுறது எல்லாம் சொல்லலாமா? அரோரா பாத்ரூம் கூப்பிட்டா உஸ்ஸு அவள் ஐட்டம்னு நான் சொல்லவா? என்னடா பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன உங்களுக்கு நியாயத்தை நீங்கள் வந்து திரிச்சு பேசிக்கிறீங்க? சமம் பாருங்கடா, எல்லாத்தையும் சமமாக மக்கள் என்ன பைத்தியக்காரனை முட்டால் நினச்சிட்டு இருக்கீங்களா? மேனிப்புலேட் பண்ணுறாங்க உட்காந்து. சரி, இது உள்ளே நடந்துட்டு இருக்கு. வெளியே ஒரு துண்டு வீடியோ வந்துட்டு இருக்கு. அவன் என்ன பண்ண, அவன் என்ன செஞ்ச எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏய், நீ யாரா கோமாளி? நீயே அங்கே இருந்து பிக் பாஸ் வீட்டு தகுதி இல்லாத ஒரு துண்டு வீடி அங்கே தூக்கி போட்டாங்க வெளியே. இவன் வந்து சொல்கிறேன், அது கூட ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க, ஆங்கர்ன்ட்டு ஒன்று. அது பேர் எனக்கு டக்குன்னு தெரியாது, நான் வர மாட்டேங்குது. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்களுக்கு தான் வந்து தண்டனை கிடச்சிருச்சு, இவங்க தான் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கொண்டாடுறாங்க மக்கள். எங்கேம்மா எல்லாம் இப்போ பாரதா ஷோ, பாரத ரன்னரு, விஜய் டிவி வந்து டிஆர்பிக்கா பலிகடா ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கான். இன்னும் வந்து எங்கே கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு தெரில. அது இனிஷியலாக உள்ளே வந்தோடனே வேற தெரியாமல் கத்துறது. இந்த பிஆர் டீம்லாம் வந்து சாண்ட்ரா பிஆர் டீமு, திவ்யா பிஆர் டீம்லாம் மறக்கி விட்டது. அது பாரு பிஆர் டீமா? சரி, பாரு பிஆர் டீமே வச்சுக்கிட்டுமே, எல்லாரும் பிஆர் டீம் தான் வச்சுருக்காங்க. அது என்ன பாரு பிஆர் டீமு? பாருக்கு ஆதரவாக எவ்வளோ மக்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஷோவே அவள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இன்டர்வியூவில். சரியா? இந்த அம்மா வந்து அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. என்ன தண்டனை கிடச்சிருக்கு? அவங்க வெளியே போய் ஜாலியாக தான் இருப்பாங்க. என்னங்க சமமாக நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ பார்வதி கண் அடிச்சு வீங்கிறப்ப எங்கன்னா பிடிங்கிட்டா இருந்தீங்க எல்லாம்? அப்போ எங்கே போனீங்க எல்லாம்? அப்போ வந்து அதெல்லாம் நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட் தானே. ஐயோ, இது வெஞ்சன்ஸோட பண்ணிட்டாங்க அப்படின்னு. தப்பாக இருந்தால் எதனாலும் தப்பு தான், அதை அட்ரஸ் பண்ணப்படாது. இதெல்லாம் ஆக்சிடென்ட்டு, அதெல்லாம் இதா வேணும்னே அடிக்கிறான் அவன் தூக்கி போட்டு 4 அடி. அடிச்சு தானே ஆக்சிடென்ட் வச்சுக்கலாம். அடுத்து தள்ளானே ஒரு 6 தடவை நங்குன்னு. என்னது இது? சும்மா வந்து இங்கே பாருங்க, இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் துண்டு வீடி சொல்லுது, இது வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க முதலே என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து, அதாவது காசுக்கு விலை போகலாம். சரியா? அது தப்பு கிடையாது. அதுக்காக ஒரு விஷயத்தை தெரியாமல் அவன் அதை சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு உட்காந்து இந்த துண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு மாதிரி வியப்பாக இருக்குது. அந்த துண்டு வீடியோ என்ன சொல்லுது? சாண்ட்ராவோடைய அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணுது. அதெல்லாம் தப்பு கிடையாது, காமர்ஜின் தான், அதெல்லாம் தப்பு கிடையாது இல்லை அப்படின்றது. நீ யாரா நீயே போய் எலும்பு கூட தின்னுட்டு இருந்த ஒரு பரதேசி, நீ வந்து பார்த்தேன்னா பேசுகிற. எவ்வளோ கேவலம் பாருங்களேன். இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணி இதில் வேற ஒரு சில பேர் பாரதி மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, கேஸ் பண்ணிட்டு, இது ஜஸ்ட் கேம் ஷோடா, முடிஞ்சிருச்சு, அங்கேயே சாரி கேட்டாச்சு. அதாவது பிரஜன் சொல்கிறாரு, கமருதீன் சாரி கேட்டார். அப்போ இவங்க ஏற்றுக்கல. அப்போ வெளியே வந்து எனக்கு கால் பண்ணிடுறீங்க, ஏன் நீ பண்ணு, உன் முன்னாடி காலில் விழுந்தவொடனே ஏற்றுக்கல, அப்போ நீ பண்ண வேண்டியதானே ஃபோன் பண்ணி, சாரிடா கமருதீன், நான் ஏதோ இது பண்ணிட்டா, நீ விழுந்ததுக்கு எனக்கு நான் அப்பாலஜி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்ல. உனக்கு வந்து உன் பொண்டாட்டி காலையே விழணும், உனக்கும் வந்து காலில் வந்து ஃபோன் பண்ணணும். பெரியவர் வந்து லாயல் பரம்பரை அவர், அப்படியே வந்து எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருக்கணும். மக்கள்லாம் தெளிவாக தான் இருக்கானுங்க. நீங்கள் என்ன தான் மேனிப்புலேட் பண்ணு, பிஆர் டீமோ எந்த டீமோ அந்த டீமு எதுனாலும் சொல்லு, மக்கள் தெளிவாக இருக்கானுங்க. ரெட் கார்டு 3 கொடுக்கணும் பார்வதி, கமருதீன், சாண்ட்ராக்கு. சரியா? சும்மா அதை நார்மலைஸ் பண்ணி சாண்ட்ரா என்னமோ பெரிய உத்தமி மாதிரியும், அவன் நடிக்கவே இல்லை, அவளுக்கு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அங்கே மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி, பார்வதி கமருதீன் மட்டும்தான் இந்த வீட்டில் தப்பு பண்ணாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இந்த வீட்டில் ரெட் கார்டு கொடுக்கணும், 7 ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். நான் சொல்லியிருக்கேன், உங்கள் பொண்டாட்டியை சேர்த்து தான் சொல்கிறேன் பிரஜன், 7 ரெட் கார்டு கொடுக்கணும். பேசாதீங்க, மக்கள் கொந்தளிச்சா தாங்க மாட்டீங்க. இனிமேல் உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது, துண்டு பீடியை கூட்டு வச்சு புகைச்சி விடுறது, பீடியை புகைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. தேவையில்லை ஒரு விஷயம். ஒரு கேம் ஷோவை பாருங்கள். கேம் ஷோனா அந்த மாதிரி பேர் சொல்லி கூட தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் வரக்கூடாது உள்ள கேம் ஷோக்கு, மூடிட்டு வீட்டில் இருந்துருக்கணும். நீங்கள் கேம் ஷோ உள்ளே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து விமர்சனங்களுக்கு உங்களுக்கு சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் ஏற்றுக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வரக்கூடாது கேம் ஷோக்கு. கானா வினோத்தை வேறு உள்ளே ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்ல. வியானா சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள், உங்களை இப்படி தான் ட்ரிகர் பண்ணுவானுங்க, தயவு செஞ்சு எதுவும் வந்து வாயை கொடுக்காதீங்க. சரியா? உங்களை பிளான் பண்ணி புல் டவுன் பண்ணுறானுங்க. இந்த ஒரு வாரம் தான், அதை தாண்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வியானா வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா திருப்பி சாண்ட்ரா, அரோரா, சபரி இவங்கெல்லாம் சேர்ந்து கானா வினோத்தை கொஞ்சம் வெர்பலாக இது பண்ணி ஒரு ட்ரிகர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பாரதி கமருதீன் மாதிரி உசராருன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சொல்லுங்கள்.